பிசி 2020. அதாவது நமக்கு டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஒரு தியரி சப்ஜெக்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், கடற்கடன் மனப்பாடம் பண்ணி ஏதோ ஒரு 2 நாள் 3 நாள் உட்காந்து புக்கை ஃபுல்லாக கூட தரவு பண்ணி படிச்சிடலாம். ஆனால் நம்ம யோசிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று வந்து மேக்ஸு. அந்த மேக்ஸ் வராமல் தான் நிறைய பேர் நம்ம கஷ்டப்பட்டுருப்போம். அடுத்தது இன்னொன்று நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம நினச்சிக்கிறோம், பிடிக்காமலாம் இல்லை, அதுக்கான நம்ம படிக்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஒரு சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ். தமிழ் மீடிய பசங்க என்னென்னா அப்போத்துலேருந்தே அது கொஞ்சம் ஐயோ இதுவா போதும் எனக்கு வேண்டாம், பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு நம்ம வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கும்போது எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இப்பயும் வருதா அப்படின்னு ஒரே டென்ஷன், இது என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு சில குழப்பங்கள். ஆனால் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு பெரிய பேராகிராஃபோ ஒரு பெரிய ஒரு லெட்டரை படித்து 5 பக்கமோ 6 பக்கமோ எழுத போகிறதில்ல, இல்லை ஒரு 5 லைன் கூட எழுத போகிறதில்ல. நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய கிராமர் தான். ஒரு சில இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அதாவது அந்த வார்த்தைகள்லேருந்தே நம்ம விடை கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்குது. ஒரு 10 கேள்வி அப்படின்னா கூட அந்த 10 கேள்வி என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்ல இருந்தால் எடுக்க முடியும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அந்த குறிப்பிட்ட டாபிக் என்ன அப்படின்னா மறுபடியும் ரீகால் பண்ண என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 6th + +2 வரைக்கும் என்ன இருக்குது, வெறும் கிராமட்டிக்கலாக இப்போ லெசனில் ஒரு பாடத்தில் இருக்கிற கேள்வி கேட்க போகிறதில்ல, ஒரு போயம் ஒன்று மனப்பாடமாக எழுத சொல்ல போகிறதில்ல, ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுத சொல்ல போகிறதில்ல. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, ரிமைனிங் ஒரு சில நம்ம 6th படித்து +2 வரைக்கும் போகக்கூடிய கிராமர் தான் இருக்குது. அப்போவே நம்ம கிராமர் படிக்கலையே அப்படின்னா அப்போ நம்ம படிக்கும்போது எக்ஸாமுக்காக படித்தோம், ஆனால் இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடியது நம்ம வாழ்க்கைக்காக படிக்கணும். அதனால என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மனநிலையை மாற்றிக்கிட்டு எப்படியாவது இதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு மார்க் வந்துடும், நம்ம எப்படியாவது ஒரு உள்ளே போயிடலாம், இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம், அந்த மனநிலையில் நம்ம இப்போ இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக கொஞ்சோண்டு நம்ம யோசித்து இதுதானா அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாவே இந்த இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். சரி, அதுக்காக என்ன அப்படியே இங்கிலீஷே பேசி பண்ணாதான் பண்ண முடியுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாதாரண விஷயங்களை மறுபடியும் போட்டு ரீகால் பண்ணிக்கிட்டா நம்ம ஓரளவுக்கு அந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமான இப்போ 10 கேள்வி வருது, 10 கேள்வியில் 7 கேள்வி கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். 10 கேள்வி வருதா வச்சுப்போம், தோராயமாக சொல்கிறோம். ஒரு 10 கேள்வியில் 7 கேள்வி இதுதான், ஒரு 3 கேள்வி கஷ்டமாக இருக்கும், அந்த 3 கேள்வி போட்டோம் 7 மார்க் வருது. நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு 10 மார்க் ஒதுக்கிறத விட 10 மார்க்குக்கு 7 மார்க்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா 7 மார்க் வாங்கிடலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். சரி, இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்னெல்லாம் இருக்குது, பேசிக்காக என்னெல்லாம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த 2 குறியையும் நம்ம மனசுல இருந்து நீக்கிடணும். இங்கிலீஷ்னா கொஸ்டின் மார்க் ஐயோ வேண்டாம், அது ஆச்சரியக்குறி ஐயோ அப்படின்ற ஒரு மனநிலையை விட்டுட்டு இது 2த்தையும் எடுத்துடணும், இது 2மே நமக்கு வேண்டாம், இது 2த்தையுமே சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணனா இது 2த்தையும் நம்ம ஈஸியாக ஆக்கிக்கலாம். சரி, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா முதல்ல வாக்கியங்கள், சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க, வாட் ஏ பியூட்டிஃபுல் மேன் ஹீ இஸ், வாட் இஸ் யுவர் நேம், தி சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், ஓப்பன் தி டோர். இந்த மாதிரி ஒரு சாதாரண வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வாக்கியம் என்ன மாதிரி வாக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆர்டிகல்னா நமக்கு அப்போ சொன்னது ஞாபகம் இருக்கும், ஏ அண்ட் தி போட்டுக்கோ. ஆர்டிகல் அப்படின்ற ஒரு டாபிக். அப்போ என்னென்ன டாபிக்லாம் நம்ம பார்த்துக்கிட்டா நல்லது அப்படின்னா சென்டென்ஸ் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ரெண்டாவது ஆர்டிகல்ஸ் கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, ஆர்டிகல்லேருந்து ஒரு கேள்வி இருக்கும். அடுத்தது கொஸ்டின் டேக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா இதுலேயும் ஒரு கேள்வி இருக்கும். கொஸ்டின் டேக்னா அப்படியே ஒரு கொஸ்டின் கூட அப்படி டேக் மாற்றுறது. அடுத்தது சென்டென்ஸ் பேட்டர்ன், ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டது, அந்த சென்டென்ஸ் பிரிச்சு காட்டணும், இது என்ன மாதிரியான வாக்கியம் அப்படின்னு பிரிச்சு காட்டணும். அடுத்தது சிலபிக், ஒரு வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த வேர்டு வந்து எத்தனை சிலபல்ல இருக்குது, பியூட்டிஃபுல் அது எத்தனை சிலபல், புக் எத்தனை சிலபல், அந்த மாதிரி ஒரு வார்த்தை அதை பிரிச்சு எழுதுறது தான் சிலபல். பை சிலபல், ட்ரை சிலபல், மோனோ சிலபல்
அந்த மாதிரி சொல்லக்கூடியது. அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ஒரு அட்ஜெக்டிவை கம்பேர் பண்ணக்கூடியது, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். அடுத்தது நம்ம சின்ன வயசுல இருந்து படிக்காத ஒரு விஷயம், டென்ஸ். இதுல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கூட அதை நம்ம கேப்சர் பண்ணிடலாம், என்னன்ற விஷயத்தை நம்ம உள்ள வாங்கிக்கலாம். அடுத்தது டைரக்ட் இன்டைரக்ட். இதுவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஆனா எல்லாத்துக்கும் வழிமுறைகள், அதாவது ஈஸியான வழிமுறைகள்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாவே போதும். அடுத்தது வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். வாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதுவும் ஈஸி தான். அடுத்தது சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட். வாக்கியங்களுடைய பிரிவு தன்மையில தனி வாக்கியம், கலவை வாக்கியம், கூட்டு வாக்கியம் தமிழ்ல சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட்ன்றது அதுவும் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தான். சரிங்களா? அடுத்தது மாடல் வெர்ப்ஸ் அல்லது மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரொனவுன், ப்ரொனவுன்ஸ். அடுத்தது லிங்க் வேர்ட், ஒரு வார்த்தையை சேர்க்கக்கூடியதான் லிங்க் வேர்டு. ஒரு கன்ஜெக்ஷனை சேர்த்து லிங்க் வேர்டை எழுதக்கூடிய தன்மையுடையது தான் லிங்க் வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் ப்ரொபோசிஷன், இணைப்பு சொற்கள், சின்ன சின்ன வார்த்தைகளை சேர்க்கிறோம் பார்த்தீங்க, அதை ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் எரர், ஸ்பாட்டிங் எரர் ரொம்ப முக்கியம். எரர்ஸ், ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கும், அதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அதான் வந்து ஸ்பாட்டிங் எரர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது இல்லாம காம்ப்ரிஹென்ஷன் கேள்விகள் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த கேள்வி கீழே ஒரு 4-5 ஒரு பேராகிராஃப் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த பேராகிராஃப் கீழே ஒரு 4-5 கேள்வி கேட்டிருப்பாங்க, அதான் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம மீனிங்ஸ் வரலாம், ஆண்டனம்ஸ் வரலாம், அதாவது சினானிம்ஸ் வரலாம், ஆண்டனம்ஸ் வரலாம், பிரேஸ் ப்ரிபோசிஷன் வரலாம், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணுமா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நான்லாம் சொல்லலை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல அதுல இருக்கக்கூடிய ஐடியால எப்படிலாம் பயன்படுத்தினா இந்த விஷயங்களை கவர் பண்ணலாம். இப்போ ஒரு கேள்வி இருக்கு, ஆர்டிகல் இருக்குது. ஆர்டிகல் அப்படின்னா எலிஃபண்ட் பக்கத்துல என்ன போடணும், எம்எல்ஏன்னு சொல்றோம், அந்த எம்எல்ஏ பக்கத்துல என்ன போடணும். எக்ஸாமுக்குன்னு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது, அதை தான் மாத்தி மாத்தி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுக்கிறாங்க. அதை மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம உள்ள வாங்கினா இந்த டாபிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஓரளவுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். என்ன முதல்ல யோசிக்க கூடாதுன்னா, புக்கை எடுத்துக்கிட்டு 6th புக்கிலிருந்து எடுத்துக்கிட்டு 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமரையா மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம யாரும் அப்படியே இங்கிலீஷை கொண்டு போய் பயங்கரமா உள்ள போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் சின்ன சின்ன ஐடியா இருக்குது, அந்த சின்ன சின்ன ஐடியாவை மட்டும் உள்ள எடுத்துட்டு போனா போதும். நீங்க வேற எதுவுமே பண்ணாதீங்க, சின்ன சின்ன ஐடியா. அதாவது ஒரு விஷயம் இருக்குதுன்னா, ஒரு ஆர்டிகல் இருக்குதுன்னா, அந்த ஆர்டிகல்ல எப்ப ஏவை பயன்படுத்தணும், எப்ப ஆனை பயன்படுத்தணும், எப்ப தாவை பயன்படுத்தணும். ஒரு கொஸ்டின் டேக் இருக்குதுன்னா, அந்த கொஸ்டின் டேக்கான விடை அங்க இருக்கா இல்லையா, அதை எப்படி எழுதுறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்க உள்ள வாங்கிட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல இருந்து எந்த கேள்வி வந்தாலும், நீங்க இருக்கக்கூடிய டாபிக்ல இருந்து எந்த கேள்வி வந்தாலும் கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸை கரெக்டா சொல்ற விஷயங்களை கரெக்டா லிசன் பண்ணிக்கிட்டாவே போதும். அந்த விஷயத்துக்கான விடையை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அந்த கிளாஸ்ல வரக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு, மறுபடியும் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டோ இல்லை ஒரு கொஸ்டின் பேப்பரோ எடுத்துக்கிட்டு இதுக்கான விடை இதுதானா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், வாக்கியங்களினுடைய வகைகள், ஆர்டிகல்ஸ், கொஸ்டின் டேக், சென்டென்ஸ் பேட்டர்ன், சிலபல், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், டென்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட், வாய்ஸ், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், மாடல் வெர்ப்ஸ், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், லிங்க் வேர்ட், ப்ரொபோசிஷன், எரர், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், காம்ப்ரிஹென்ஷன், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராக்டிஸ் பண்ண அதுல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் கண்டிப்பா எழுதுற அளவுக்கு நம்ம தயார் பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப கஷ்டமான விஷயத்துக்குலாம் போக வேண்டாம்.
கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு இதுல 1 மார்க் வாங்கிடும்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் முதல்ல கவர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இந்த டாபிக்ஸ்ல இருந்து முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், வாக்கியங்களின் வகைகள். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வாக்கியங்களின் வகைகள். ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருந்தா அந்த வாக்கியங்களோட வகைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். சரி, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னா என்ன? ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கோம், அந்த வாக்கியம் என்ன மாதிரியான வாக்கியம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்களேன், டுடே இஸ் சண்டே. வாட் இஸ் யுவர் நேம்? அடுத்தது ஓப்பன் த டோர். ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். இந்த மாதிரியான வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒரு வாக்கியமா இருக்குது. டுடே இஸ் சண்டே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. டுடே இஸ் சண்டே, இது படிக்க தெரியும் நமக்கு. வாட் இஸ் யுவர் நேம், ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் கூட நான் எழுதல. ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ், அது எவ்வளோ அழகா இருக்கு. சரி, இந்த மாதிரியான வாக்கியங்கள் இது ஒரு கேள்வியாக கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்கு நேராக 4 விடைகள் இருக்கும். அந்த 4 விடைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, முதல்ல டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், என்னென்ன வாக்கியங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, சென்டென்ஸ் வந்து 4 வகைப்படும். வாக்கியங்கள் 4 வகைப்படும். முதல்ல இருக்கக்கூடிய வாக்கியத்துக்கு ஸ்டேட்மெண்ட்னு பேரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்னன்னு கூட சொல்லலாம்னா டிக்ளரேட்டிவ், டிக்ளரேட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வாக்கியத்தோட டைப்ஸ் ஆஃப் வாக்கியங்கள்ல ஸ்டேட்மெண்ட் அல்லது டிக்ளரேட்டிவ். ரெண்டாவது இன்ட்ராகேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இன்ட்ராக்ஷன், இன்ட்ராகேட்டிவ். அடுத்தது இம்பரேட்டிவ். இன்னொன்று வந்து எக்ஸ்க்ளமேட்டரி. எக்ஸ்க்ளமேட்டரி. இதுதான் 4 வகையான வாக்கியங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கிராமர் புக் எடுத்தவொடனே 6th புக்கோ இல்லை ஒரு கிராமர் புக் போய் வாங்குறோம், ஒரு எக்ஸாமுக்காக படிக்கணும்னா முதல்ல இந்த 4 விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது ஈஸ்னா என்ன, யுவர்னா என்ன, நேம்னா என்ன, வாட்னா என்ன, இதெல்லாம் யாரு, ஓப்பன்னா என்ன, அது அப்புறம். அப்போ முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு வாக்கியம் 4 வகைப்படும். சென்டென்சஸ் 4 டைப்ஸ். நெகட்டிவ் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய வகைகள், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். முதல்ல பேசிக்கான விஷயங்கள். அப்போ ஒரு வாக்கியங்கள் 4 வகைப்படும். என்னென்ன வாக்கியம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது டிக்ளரேட்டிவ். ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து டிக்ளரேட்டிவ். டிக்ளரேட்டிவ் தான் இப்போ கொடுத்துருப்பாங்க, நம்ம ஸ்டேட்மெண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இன்ட்ரானா பேசிக்கிறது. அடுத்தது இம்பரேட்டிவ். அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டரி. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி கத்துக்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் கொஞ்சம் குழப்பம் வரும். அது ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்றது தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, இன்டர் அப்படின்ற வார்த்தை வந்தால் உங்களுடைய நோக்கம் क्वेश्चन மார்க். ஒரு வாக்கியத்துல क्वेश्चन மார்க் வருதா, முடிஞ்சிச்சு, அது இன்ட்ராகேட்டிவ். வேற எதையும் நீ படிக்காத. அதுல என்ன எழுதிருக்குதுன்னு நமக்கு மீனிங் தெரியணும்னு அவசியம்லாம் இல்லை. நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு வாக்கியம் கேள்விக்குறியில இருந்தால், ஒரு வாக்கியம் கேள்விக்குறியில இருந்தா அதுக்கு பேரு இன்ட்ராகேட்டிவ். அடுத்தது ஒரு வாக்கியம் ஆச்சரியக்குறியில இருக்கு. ஆச்சரியக்குறினா ஐ தலைகீழ போட்டா ஆச்சரியக்குறி. ஐன்ற வேர்டு இருக்கு பாத்தீங்களா, இதான் ஐ. இந்த தலைகீழ போட்டா ஆச்சரியக்குறி. சரிங்களா? மேக்ஸ்ல சொன்னா ஃபேக்டோரியல்னு ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு மீனிங் மாறும். ஆச்சரியம் ஆ, ஹோ, பிரேவ். நமக்கு ஒரு சில வார்த்தைகள் நமக்கே தெரியாம சொல்லுவோம், பிராவோ. இந்த மாதிரி வார்த்தைகள் ஆச்சரியத்தை குறிக்கக்கூடியதெல்லாம் என்ன, ஆச்சரியக்குறி. அப்போ ஒரு வாக்கியத்துல ஆச்சரியக்குறி வந்தா அது எக்ஸலமேட்டரி. எக்ஸலண்டா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது, அதான் எக்ஸலமேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப எப்படி வாக்கியங்களை கத்துக்கணும்னா, ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கத்துக்கிட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும். முதல்ல கேள்விக்குறி என்ன இருக்குதோ அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, ஒரு வாக்கியத்துல கேள்விக்குறி இருந்தா இன்ட்ராகேட்டிவ். ஒரு வாக்கியத்துல கேள்விக்குறி இருந்தா அது இன்ட்ராகேட்டிவ். ஒரு வாக்கியத்துல ஆச்சரியக்குறி இருந்தா அவங்க யாரு, எக்ஸ்க்ளமேட்டரி. ஒரு வாக்கியத்துல கேள்விக்குறி இருந்தா, கேள்விக்குறி இருக்கு இங்க பாருங்க, வாட் இஸ் யுவர் நேம், அப்போ இது என்ன கேட்டகரி, இன்ட்ராகேட்டிவ். முடிஞ்சிச்சு. ஒரு வாக்கியத்துல என்ன இருக்குது, ஆச்சரியக்குறி இருக்குது, அப்ப இவங்க யாரு, எக்ஸ்க்ளமேட்டரி. ரைட்.
அடுத்தது ஒரு வாக்கியம் தலையும் இருக்காது வாலும் இருக்காது கொஞ்சோண்டு நிற்கும். என்னது தலையும் இருக்காது வாலும் இருக்காது? ப்ளீஸ் கிவ் கப் ஆஃப் காஃபி, ஓப்பன் த டோர், ஷட் அப். திட்டுற மாதிரி இருக்கும். ஓப்பன் த டோர் சவுண்டா, இல்லை ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி, ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ, கதவை கொஞ்சம் தரங்க, மே ஐ கம் இன், உள்ள வரட்டுமா, கோ அவுட், திட்டுற மாதிரி. அப்போ ஒரு வாக்கியத்துல பணிவாவோ நம்ம சொல்லி பார்ப்போம். ப்ளீஸ் கிவ் ஏ கப் ஆஃப் காஃபி, ஒரு காஃபி கொடுங்க, டேக் ஏ டம்ளர், ஓப்பன் த டோர், சுவிட்ச் ஆஃப் த ஃபேன். அந்த மாதிரி கட்டளை இடுற மாதிரி, ஒருத்தர் ஆர்டர் பண்ற மாதிரி, இல்ல ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி. இப்ப பாருங்க, ஓப்பன் த டோர், யாரு என்ன, டோரை ஓப்பன் பண்ணு, அவ்வளவுதான். இந்த மாதிரி ரெக்வஸ்ட் அண்ட் கமாண்ட், ஆர்சி அப்படின்னு சொல்லுவோம். ரெக்வஸ்ட் பணிவாவும் இருக்கணும், பணிவா இருக்கலாம், இல்ல அதிகாரத்தன்மையுடைய வாக்கியமா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா இம்பரேட்டிவ் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி வாக்கியங்களுக்கு என்ன பேரு? இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் பணிவா இருக்கக்கூடியதோ அல்லது கமாண்டா சொல்லக்கூடியதுக்கு பேர்லாம் இம்பரேட்டிவ். அடுத்தது கொஸ்டின் மார்க்கும் இல்லை, ஆச்சரியக்குறியும் இல்லை, இந்த மாதிரி ஒரு சின்ன வாக்கியமா, அதாவது ஆர்டர் பண்ற மாதிரியோ ரெக்வஸ்ட் பண்ற மாதிரியோ எதுவுமே இல்லை, சாதாரணமா இருக்குது. டுடே இஸ் சண்டே, ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். பேராகிராஃப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக படிச்சு பார்த்தீங்கன்னா புல் ஸ்டாப் வந்துனே இருக்கும். அந்த பேராகிராஃப் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தனித்தனியா ஒரு வாக்கியமா வரும். அந்த மாதிரி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தனியா வாக்கியமா நிற்கிறவங்கலாம் யார் அப்படின்னா டிக்ளரேட்டிவ். இதான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். நம்ம எழுதுற ஒரு இது எழுதுறோம்னா எழுதிட்டே வரும். ஒரு லெசன் எழுதுறோம், ஒரு பேராகிராஃப் எழுதுறோம் அப்படின்னா நம்ம எதில் தான் எழுதணும், ஆச்சரியக்குறியெல்லாம் பயன்படுத்த மாட்டோம், கேள்வி மார்க்லாம் பயன்படுத்த மாட்டோம். ரெக்வஸ்ட் அண்ட் கமாண்ட். ஒரு எஸ்ஸே எழுதுறோம், எஸ்ஸே எப்படி எழுதுவோம்னா எல்லாமே ஸ்டேட்மெண்ட் தான். டுடே இஸ் சண்டே, ஐ எம் கோயிங் டு சென்னை, டுமாரோ இஸ் கமிங் டு அவர் ஹோம். அந்த மாதிரி என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம ஒரு வாக்கியங்கள் 10 வாக்கியம் எழுதுறோம் அப்படின்னா சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். அந்த மாதிரி ஒரு வாக்கியங்கள் சொல்ல சொல்ல என்னன்னா நாம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள், இன்னைக்கு போயிட்டு இருக்கேன், நாளைக்கு வரப்போறேன், நாளைக்கு சென்னையிலேருந்து அவங்க வராங்க, இந்த மாதிரி சாதாரணமாக பேசுறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேட்டிவ். அப்போ வாக்கியங்கள் 4 வகைப்படும். ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று வந்து இன்ட்ராகேட்டிவ், இன்னொன்று வந்து இம்பரேட்டிவ், இன்னொன்று வந்து எக்ஸ்க்ளமேட்டரி. கொஸ்டின் மார்க் கேள்விக்குறி, கேள்விக்குறியை பார்த்த உடனே கண்ணை மூடிட்டு ஒரு வாக்கியத்தில் கேள்விக்குறி கொடுத்துருவாங்களா, தட் இஸ் இன்ட்ரா. இன்ட்ரானா பேசிக்கிறது. கேள்வி கேட்டா விடை சொல்லணும், அதான் இன்ட்ராகேட்டிவ். இப்போ டுடே இஸ் சண்டே நான் சொல்றேன், நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன், அதை நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்தலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல தப்பு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஆனா வாட் இஸ் யுவர் நேம் நான் உன்னை கேட்கணும்னா நீ விடை சொல்லணும். ஹவ் ஆர் யூ அப்படின்னா ஐ எம் ஃபைன் ஒரு விடை சொல்லணும். மே கம் இன் ஒருத்தர் கேட்டோம்னா விடை சொல்லணும். அந்த மாதிரி என்ன அப்படின்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லும்போது கேள்விக்குறியில முடியுது. அப்ப கேள்விக்குறியில முடிஞ்சா கேள்வி வந்துருச்சாவே அவங்களாம் இன்ட்ரா. ஆச்சரியக்குறி, நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், திடீர்னு நம்ம அதிர்ச்சிலாம் கல்ல இடிச்சுக்கிறோம், ஹோ கத்துறோம், இங்கிலீஷ்ல அதுக்கான ஆச்சரியக்குறி. அடிபட்டுச்சு, ஒரு ஒரு 1000 ரூபாய் நமக்கு கிடைக்குது கீழே, நம்ம சந்தோஷத்துல எக்ஸ்பிரஷனை வெளியிடுறோம், அப்ப ஆச்சரியக்குறியை பயன்படுத்துறோம். அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஆச்சரியக்குறி பயன்படுத்தினா அது எக்ஸ்க்ளமேட்டரி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெக்வஸ்ட் அண்ட் கமாண்ட். ரெக்வஸ்ட், வெளியே போயிடு, இந்த வேலையை நீ செய்தான் ஆகணும், உள்ள வரக்கூடாது, இந்த மாதிரி நம்ம கட்டளையாவோ அல்லது ஒரு ரெக்வஸ்டாவோ நம்ம கேட்கக்கூடிய ஆர்சி கமாண்ட் இருந்தா அதுக்கு பேர் வந்து இம்பரேட்டிவ். நார்மலா இருக்கக்கூடிய நம்ம எழுதக்கூடிய எல்லா வாக்கியங்களும் என்ன கேட்டகரியில் வந்துடும்னா இந்த கேட்டகரியில் தான் வரும். சரிங்களா? அப்போ முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேள்விகள் 4 வகைப்படும். அது சொல்லும்போது டிக்ளரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி. எழுதும்போது கொஸ்டின் மார்க் வந்தா அது இன்ட்ராகேட்டிவ், ஆச்சரியக்குறி வந்தா அது எக்ஸ்க்ளமேட்டரி, சாதாரணமா ஒரு ஆளை பணிவாவோ ரெக்வஸ்டாவோ வந்தா அது இம்பரேட்டிவ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வாக்கியங்கள் எழுதும்போது எந்த ஒரு அதாவது கேள்விக்குறியும் இல்லை, ஆச்சரியக்குறியும் இல்லை, ஒருத்தரை புகழ்ற மாதிரியோ இகழ்ற அதாவது ஒருத்தரை கமெண்ட் பண்ற மாதிரியோ ஒருத்தரை பணிவா கேட்கற மாதிரியோ எதுவுமே இல்லை அப்படின்னா நிறைய வாக்கியங்கள் நம்ம எழுதுறது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் தான். அதனால இது ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கேள்வி கேட்கணும்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துட்டு இது என்ன வகையான கேள்விங்க, அதாவது WH கொஸ்டின், எஸ் ஆர் நோ டைப்லாம் அடுத்தது, அதுக்குள்ள போகாதீங்க. Did you finish your work? What is your name? What is your father name? How old are you? Hல நிறைய கேள்விகள், WHல நிறைய கேள்விகள் வரும், ஆக்சிலரிஸ்ல நிறைய கேள்விகள் வரும், அதெல்லாம் வேணாம். ஒரு கேள்விக்குறியில ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா அவங்கெல்லாம் என்ன கேட்டகரினா இன்ட்ராகேட்டிவா மாறுவாங்க. சரிங்களா? அதனால இது ஃபர்ஸ்ட் டாபிக். இதை வந்து கண்டிப்பா நம்ம
தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த டாபிக் நம்ம போகலாம். கொஸ்டின் டேக். இது ரொம்ப ஈஸியான விஷயம். கண்டிப்பாக இதில் ஒரு மார்க் வரும். ஈஸியாக அந்த ஒரு மார்க்கை கண்டிப்பாக வாங்கிடலாம். டேக்னா ஒட்டிட்டு இருக்கிறது தான் டேக். சரி, முதல்ல இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கொஸ்டின் டேக்கு போகணும். முதல்ல நோட் எடுங்க. நோட் எடுத்து இவங்கெல்லாம் கிடக்கிறன்னு எழுதிங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கொஸ்டின் டேக்கில் இருப்பாங்க. இவங்கள வச்சு தான் நம்ம விடையை எழுத போகிறோம். சரிங்களா? இவங்கள வச்சுட்டு தான் நம்ம எல்லாம் எழுத போகிறோம். 3, 6, 9. சரிங்களா? இப்போ ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர். 5 பேர். ஆம், ஈஸ், வாஸ், வேர். ஆம், ஈஸ், பாருங்க, ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர். 5 பேர். இவங்கெல்லாம் பி ஃபார்ம் வேர்ப்னு பேர். வினைச்சொல். வேர்ப்னா வினைச்சொல். சரிங்களா? தெரியும் நமக்கு. வேர்ப்னா வினைச்சொல் அப்படின்ற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த 5 பேருக்கு என்ன பேர் அப்படின்னா பி ஃபார்ம் வேர்ப். அதாவது இந்த 5 வேர்டு ரொம்ப இடங்கள் நம்ம பயன்படுத்திருப்போம். ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட். டுடே இஸ் சண்டே. தே ஆர் பிளேயிங். yesterday was Saturday. அந்த மாதிரி இவங்கெல்லாம் பி ஃபார்ம் வேர்ப். அடுத்தது இவங்கெல்லாம் ஹாவ் ஃபார்ம் வேர்ப். ஹாவ் ஃபார்ம். ஹெச்ல ஹாவ், ஹாஸ், ஹாவ், ஹேட். 3 பேர். அடுத்தது டூ ஃபார்ம் வேர்ப். 3 பேர். டூ, டஸ், டிட். டூ, டஸ், டிட். இவங்கெல்லாம் டூ ஃபார்ம் வேர்ப்னு பேர். அடுத்தது இவங்கெல்லாம் ஆக்சிலரிஸ். ஆக்சிலரிஸ் அப்படின்னா வில், மாடல் ஆக்சிலரிஸ். 9 பேர். வில், ஷெல், கேன், குட், ஹுட், மஸ்ட், ஷுட், மே, மைட். ஒரு கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்லும்போது அதில் கேள்விகள் 2-3 வெரைட்டியாக வரும். அதில் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் நம்ம கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு 2 வெரைட்டியில் தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. உங்களை ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க மாட்டாங்க. ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு என்ன அப்படிலாம் இல்லை. சாதாரணமாக ஒரு கொஸ்டின் டேக்கில் இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு கொஸ்டின் டேக் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே எழுதியிருக்கிறவங்களில் யாராவது ஒருத்தர், இது ஒரு 5, இது ஒரு 6, 11, இங்கே ஒரு 9. இது இல்லாமல் நம்ம இவங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. அது செமி மாடல் வேர்ப்ஸ்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. யூஸ்டு, டேரு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டான். முதல்ல இந்த 20 பேரை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. உங்கள் கொஸ்டினில் இங்கே இருக்கிறவங்க யாராவது அந்த கேள்வியில் இருக்கிறாங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பாருங்களேன், இங்கே இருக்கிறவங்கள யாராவது அங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எழுதியிருக்கிற வாக்கியத்தில் யாராவது இருக்காங்களா, அதாவது இந்த 20 பேர்ல யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ரவி இஸ் எ டாக்டர். ரவி இஸ் எ டாக்டர். சரி, இங்க நம்ம எழுதியிருக்கிற இந்த 20 பேர்ல இந்த வேர்டு எதனா ஒரு வேர்டு வந்திருக்குதான்னு பார்க்கணும். என்ன வேர்டு வந்திருக்குது அப்படின்னா ஈஸ் அப்படின்ற வேர்டு வந்திருக்குது. என்ன வேர்டு வந்திருக்குது? ஈஸ் அப்படின்ற வேர்டு வந்திருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன வேர்டு வந்திருக்குதுன்னு பார்க்கணும். I will finish this work. என்ன வேர்டு வந்திருக்குதுன்னு பார்க்கணும். பாருங்க, இதுல இந்த வில் வேர்டு வந்திருக்குதா? வினைச்சொல். என்ன வினைச்சொல் வந்திருக்குதுன்னு பார்க்கணும். வந்திருக்குது. It has 2 legs. என்ன வேர்டு வந்திருக்குது? has வந்திருக்குது. இங்க எழுதியிருக்கிற 20 பேர்ல யாரு வந்திருக்கா அப்படின்றது முதல்ல கண்டுபிடிக்கணும். இங்க வந்திருக்கிற இந்த 20 பேர்ல எனக்கு யாரு வந்திருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நான் கண்டுபிடிச்சேன் இந்த 20 பேர்ல ஒரு ஆள் வந்துக்கிறாருப்பா. யாரு வந்துக்கிறார்? இங்க ஈஸ் வந்துக்குது, இங்க வில் வந்துக்குது, இங்க ஆஸ் வந்துக்குது. ரைட், வெரி குட். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பக்கத்துல ஈஸ் பக்கத்துல நாட் இருக்கா, அதாவது எதிர்மறையா இருக்கா, ஆப்போசிட்ல இருக்குதா? ரவி இஸ் ஏ டாக்டர்னு சொல்லிக்கிறாங்க. ரவி ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அதுல
அதில் நாட்டு எதுனா வந்திருக்குதா கூட நாட் வந்திருக்குதான்னு பார்க்கணும். வரல. சரி, கொஸ்டின் டேக் எழுதும்போது இன்னும் ஒரு முக்கியமான கண்டிஷன், பேர்லாம் சொல்லக்கூடாது. இப்போ ரவின்னு வந்தால் ரவின்ற வார்த்தை எழுதக்கூடாது. எலஃபண்ட்டுன்னு வருது, ஒரு பொருள் வருது, சேர்னு வருது, சேர்ன்னு சொல்லக்கூடாது. அவங்களுடைய தேர்ட் பர்சன்ஸை குறிக்கணும். அதாவது அவன், அவள், அது. ஐ யூலாம் வரும்போது வச்சுக்கணும் நம்மளே தான் எழுதிக்கணும். ப்ரொனவுன்ஸ் வரும்போது ஐ யூ வி தேலாம் வந்து அவங்களே எழுதிக்கணும். ஆனால் ரவி சைல்டு, ரவி பென்னு, பென்சில், எலிஃபண்ட், லயனு, இந்த மாதிரி மூணாவது நபர்களை குறிக்கிறது, மிருகங்களை குறிக்கிறது, பொருளை குறிக்கிறது, அந்த மாதிரி வந்தா அவங்கள அந்த வேர்ட்ல கொண்டு வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வேர்டை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த வேர்டு பக்கத்துல நாட் இருக்கான்னு பாக்குறீங்க, இல்ல. அப்போ உங்களோட ஆன்சர்ல நாட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆன்சர்ல நாட் இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த பேர் வரக்கூடாது. இந்த பேருக்கு அவங்களுடைய தன்மை, ஆணா இருந்தா ஹீ போட்டுக்கணும், பெண்ணா இருந்தா ஷீ போட்டுக்கணும், பொருளோ அல்லது ஒரு மிருகமோ அக்ரிணை வந்தா ஈட்டு போட்டுக்கணும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, ரவி இஸ் ஏ டாக்டர். கொஸ்டின்ல என்ன இல்ல, நாட் இல்ல. அதனால நாட் என்ஓடி போட்டுக்கலாமா? அப்படி போடக்கூடாது. அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் போடணும். ஷார்ட் ஃபார்ம் என்ன, இஸ்ன்ட் இட், இப்படி போடணும். இது கூட கேப் லெட்டர்ல ஸ்மால் லெட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், கேப் லெட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், என்னன்னா நம்ம விருப்பம் தான். இஸ்ன்ட் இட். அதுக்கப்புறம் இஸ்ன்ட் இட்க்கு அப்புறம் இங்க யார் வராங்களோ அவங்களே எழுதணும். அங்க ரவி இருக்கு, ரவின்றதை எழுதக்கூடாது, அதோட கேட்டகரி எழுதணும். அதனால இந்த இடத்துல ஹீ போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் 4 சாய்ஸ்ல ஒரு 2 சாய்ஸ் தான் ஈஸ் இருக்கும், மீதி எல்லாம் தப்பா இருக்கும். அப்ப 2த்துல சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க ரவி வந்திருக்கும் ஒரு ஆப்ஷன்ல, அது தப்பு. ஹீ ஒரு ஆப்ஷன் போட்டீங்கன்னா அது கரெக்ட். அடுத்தது இங்க வரீங்க, 4 பேரு. ஃபர்ஸ்ட் என்ன வேர்ட் இருக்குது, வில் இருக்கு. வில்ல சூஸ் பண்ணியாச்சு. வில்லுக்கு மட்டும் ஒரு வார்த்தையை மாத்தணும். வில் வந்துச்சுன்னா ஓன்ட்டு போடணும். வில் வந்துச்சுன்னா ஓன்ட்டு போடணும். வில்லன்ட்டு கூட போடலாம், ஆனா ஓன்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் இது யாரு குறிக்குது, என்னதான் குறிக்குது, ஐ யூ வி தே வந்துச்சுன்னா அவங்களே தான். அதனால இந்த இடத்துல ஐயே போட்டுக்கலாம். அடுத்தது ஹாஸ், கண்டுபிடிச்ச வார்த்தையை. ஹாஸ் நாட் இல்ல, ஹசன்ட். இட் வந்துக்குது, இட்டே தான், இட் முடிஞ்சிச்சு. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுடைய கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கிற ஆளை செக் பண்ணணும். செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின்ல நாட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நாட் இல்லைன்னா நாட்டு சேர்த்துக்கணும், நாட் இருக்குன்னா நாட் எடுக்கணும். இப்ப இதே கேள்வி இந்த இடத்துல ரவி இஸ் நாட் ஏ டாக்டர்னு வருது. அப்ப என்ன பண்ணிக்கணும்னா இதை எடுத்துக்கணும், அவ்வளவுதான், ஈஸி, முடிஞ்சிச்சு. ரவி இஸ் நாட் ஏ டாக்டர்னு வருது. அப்போ கொஸ்டின்ல நாட் இருக்குது. நீங்க எழுதுற டேக்ல நாட் வரக்கூடாது. நீங்க எழுதுற டேக்ல, அந்த கொஸ்டின் டேக்ல நாட் வரக்கூடாது. சரிங்களா? அப்ப என்ன எழுதணும்னா ஈஸின்னு எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 20 வார்த்தையை எழுதி மனப்பாடம். இது இன்னும் நிறைய கிராமர்ல தேவைப்படும். இவங்க நிறைய இடத்துல திருப்பி வருவாங்க. அதனால இவங்க நிறைய இடத்துல திருப்பி வர்றதால இந்த 20 பேரை கண்டிப்பா எல்லாரும், இது 20 பேர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த டாபிக் உள்ளே போனோம். நீங்க இந்த 20 வார்த்தை தெரியாம ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு ஏதோ இது வெளில வந்துதா இருக்குதா இதை பாரு, வேற ஏதாவது தேடக்கூடாது. வினைச்சொலுக்கு அப்புறமே வரும். அதாவது வினைச்சொல், பெயர்ச்சொலுக்கு அப்புறமே வினைச்சொல் வந்துடும். சப்ஜெக்டுக்கு அப்புறம் கூடவே வந்துருவார் இவர். அப்ப என்ன அர்த்தம்னா, முதல்ல இந்த 20 வேர்டை மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த 20 வேர்டை மனப்பாடம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா கொண்டு போயிடலாம். சரிங்களா? இன்னும் ஒரு சில முக்கியமான சென்டென்ஸ்லாம் நான் சொல்றேன், அதை வச்சு நம்ம ஈஸியா இதை கொண்டு போகலாம். சரி, இப்ப பாருங்க, ஒரு சிலது எக்ஸாம்ல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும், நமக்கு விடை தெரியும், ஆனா நம்ம வேற மாதிரி புரிஞ்சுட்டு எழுதிடுவோம். அதுலயும் ஒரு சில வேர்டு கொஞ்சம் வித்தியாசமானவங்க, அந்த வித்தியாசமான வார்த்தைகளுக்கு முதல்ல எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்
ஐ ஆம் ஏ டீச்சர். உங்களோட வேலை என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த 20 வேர்ட்ல யார் இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லிட்டேன். இருக்காரு ஆம், இதுல ஆர், இதுல ஆம். அடுத்தது என்ன சொன்னா அந்த வேர்டு பக்கத்துல அந்த வார்த்தை அந்த சொல் பக்கத்துல நாட் இருக்கா இல்லையா? நாட் இருக்கா? இல்ல. நாட் இல்லைன்னா அப்ப நாட்டு போட்டுக்கணும். சரிங்களா? இங்க என்ன இருக்காங்களா அவங்கள அப்படியே எழுதிக்கலாம்னு சொன்னேன். ஆனால் ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அந்த வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை தான் இந்த ஆம். ஆம் வந்தா ஆம் போடக்கூடாது, ஆரண்ட் போடணும். ஆம் வந்தா ஆமண்ட்னு போடக்கூடாது, ஆரண்ட்னு போடணும். அதே மாதிரி வில் வந்தா வில்லண்ட்னு போடக்கூடாது, ஓன்ட் போடணும். ஷல் வந்தா ஷல்லண்ட்னு போடக்கூடாது, ஷண்ட் போடணும். இதான் இந்த 3 பேர் தான் மேக்ஸிமம். ஆம் வந்தா ஆரண்ட்னு போடணும், வில் வந்தா ஓன்ட் போடணும், ஷல் வந்தா ஷண்ட் போடணும். ஆனா ரிவர்ஸ்ல இங்க பாருங்க, இங்க என்ன வந்திருக்குது? ஆம் நாட் வந்திருக்குது. ஆம் நாட் வரும்போது அந்த விதியை பயன்படுத்தக்கூடாது. ஆம் நாட் வரும்போது அந்த விதியை பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஐ ஆம் ஏ டீச்சர் வந்துருச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் அந்த 20 பேர்ல ஒரு ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது ரூல், இந்த வேர்டு பக்கத்துல நாட் இருக்கா? இல்ல. அப்போ நாட்டு போட்டு எழுதிக்கணும். மூணாவது, நீங்க எழுதும்போது பேர்லாம் எழுதக்கூடாது, அது பிரச்சனை இல்லை. அப்போ இங்க ஆமண்ட் போட்டுடலாமா? ஆனா போடக்கூடாது. ஒரு 3 பேரை மட்டும் மாத்தி எழுதணும். அது யார் யார் அப்படின்னா ஆம் வரும்போது ஆரண்ட் போடணும், வில் வரும்போது ஓன்ட் போடணும், ஷல் வரும்போது ஷண்ட் போடணும். அப்போ என்னவா மாறும் அப்படின்னா இந்த வார்த்தை ஆரண்டா மாறும். ஆரண்ட் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல இங்க இருக்கக்கூடிய பெயர் சொல், இது பேரா இருந்தால் மட்டுமே. ப்ரொனவுன்ஸா இருக்கிற ஐ, வி, யூ, தே இவங்க எல்லாம் மாத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐ, வி, யூ, தே, வி இவங்கெல்லாம் மாற்ற வேண்டாம், அப்படியே எழுதிக்கலாம். ஐ, வி, யூ, தே எல்லாம் மாற்ற வேண்டாம். யாரை மாற்றணும் அப்படின்னா ஒரு பேர் வருது, இப்போ ஹீ வருது, ஷீ வருது, இவங்களாம் கூட மாற்றக்கூடாது, அப்படியே எழுதிக்கலாம். நேம்ஸ் வந்தா மட்டும்தான் மாற்றணும். ஐ தான் வருதுன்னா ஐயே எழுதிக்கும், ஹீ தான் வருதுன்னா ஹீ எழுதிங்க, ஷீ தான் வருதுன்னா ஷீ எழுதிங்க. ஆனால் ஒரு பொருள் கொடுக்குறாங்க, பென்சில் பென்னு கொடுக்குறாங்க, பென்னு எழுதக்கூடாது. அந்த பெண்ணினுடைய ஜெனரலா யூஸ் பண்ணக்கூடிய வேர்டை எழுதணும். ரவின்னு வருது, ரவின்னு எழுதக்கூடாது. அந்த ரவியை நம்ம என்ன தேர்ட் பர்சனா ட்ரீட் பண்ணுவோம், ஹீயா ட்ரீட் பண்ணுவோம், அப்படிதான் எழுதணும். அப்போ இந்த இடத்துல ஐ தான் வந்திருக்குது, ஐனா எழுதிக்கலாம், வீனா எழுதிக்கலாம், யூனா எழுதிக்கலாம், தேனா எழுதிக்கலாம், ஹீ எழுதிக்கலாம், ஷீ எழுதிக்கலாம், இட்டு எழுதிக்கலாம். அப்போ ஆரண்ட் ஐ. தே ஆர் பிளேயிங் இன் த கிரவுண்ட். என்ன ஞாபகம் வச்சுக்க கூடாது, ஆம் வந்துச்சுன்னா ஆரண்ட் போடணும், ஆர் வந்துச்சுன்னா ஆமண்ட் போடணுமா? அப்படிலாம் கிடையாது. ஆமுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அப்படி சொல்றேன், ஆமுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஆம் வந்துச்சுன்னா ஆரண்டா மாறும், அவ்வளவுதான். ஆனா ஆம் நாட் வந்துச்சுன்னா ஆர், அதெல்லாம் கிடையாது. இது என்னவா மாத்தணும்னா ஆம் நாட் வந்திருக்குது, நாட்டை எடுத்துறீங்க, மிச்சம் இருக்குது ஆம், ஆமை முடிச்சு. ரைட்டா? என்ன பாருங்க, இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆம் வந்தாதான் ஆரண்ட், ஆம் நாட் வந்தா ஆரண்ட் கிடையாது. ஆம் நாட் வந்துச்சுன்னா ஆமை தான். ஆனா ஆம் மட்டும் தனியா வந்திருக்குதுன்னா அது ஆரண்டா மாறும். அதே மாதிரி ஆர் வந்திருக்குதா, அது அப்படிலாம் கிடையாது. மற்றதுக்கெல்லாம் சேம் ரூல். ஆரண்ட் அங்க யார் இருக்கா, தே, தேனா தே. நிறைய பேர் இதான் குழப்பம், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, இது ஓகே. அடுத்தது இங்க ஆம் நாட் வந்திருக்குதா, இங்க ஆர் யூன்னு ஒரு ஆப்ஷன், ஆர்ஐன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் அதை சூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஐ எம் ஏ டீச்சர் வந்திருக்குதா, ஆம் இது ஆரண்டா மாறும். பாருங்க, ஆம் தான் ஆரண்டா மாறும், வில் வந்து ஒன்டா மாறும், ஷெல் வந்து ஷென்டா மாறும். ஆனா ஆம் நாட் மாறாது, ஆர் மாறாது, ஆரண்ட் மாறாது, இவங்கெல்லாம் யாரும் மாற மாட்டாங்க. அப்போ ஐ எம் ஏ டீச்சர்னு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடி என்ன பண்ணிக்கணும்னா ஆரண்ட்னு போட்டுக்கணும். அடுத்தது தே ஆர், ஆர்லாம் மாற்றவே கூடாது. என்னடா இது ஆம் மாத்திக்கிறமே, அது வேற இது வேற. அப்போ ஆரண்டா மாத்திக்கணும். ஆம் நாட் வந்திருக்குது, ஐ எம் நாட் ஏ டீச்சர் வந்திருக்குது, நாட் வந்திருந்தா அந்த ரூல் பொருந்தாது. ஆர்லாம் மாற்றக்கூடாது. என்ன எழுதிக்கணும்னா ஆமே எழுதணும். இதுதான் முக்கியம், ஃபர்ஸ்ட் பேசிக். அதாவது கொஸ்டின் பேப்பர்ல நம்மளை தப்பு பண்ண வைக்கிற கேள்விகள் இதெல்லாம் தப்பு தான். இப்போ ஆர் வந்துச்சுன்னா
ஆம் யோசிக்கக்கூடாது. ஆம் வந்துச்சுன்னா ஆரண்ட், ஆம் நாட் வந்துச்சுன்னா மாறாது. இப்படி கொண்டு போனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது book is costly. Book is costly. Rose is a beautiful flower. Book is costly. Right. என்ன வேர்டு வந்திருக்குது? is வந்திருக்குது. அப்ப என்ன பண்ணிக்கணும்? ரூல் பிரகாரம் isn't எழுதணும். எழுதிட்டேன். என்ன வேர்டு பக்கத்துல வந்திருக்குது? புக். இந்த புக் அங்க எழுதிடலாமா? எழுதக்கூடாது. ஆப்ஷன்ல அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், isn't it book இருக்கும். தப்பு. என்ன பண்ணணும் அப்படின்னா, மனுஷங்களை குறிக்காம எது வந்தாலும், மனுஷங்களை குறிக்காம எது வந்தாலும் இட்டு போடணும். isn't it? அடுத்தது ரோஸ் இஸ் a beautiful flower. அப்போ இங்கேயும் என்ன போடணும்னா isn't it போடணும். இதான் முக்கியமான விஷயம். அதனால இந்த இடத்துல பேர் வந்தாலும் எழுதக்கூடாது. ரவி இஸ் a teacher, isn't it? ரவி எழுதக்கூடாது. என்ன போடணுங்க? he போடணும். பிரியா இஸ் a lawyer, isn't it போடணும். she எழுதணும். சரியா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த 20 பேரை மனப்பாடம் பண்ணணும். அது மனப்பாடம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆம் ஆரண்டா மாறும், வில் ஓண்டா மாறும், ஷெல் வந்து ஷென்டா மாறும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி வரும்போதெல்லாம் இந்த வேர்டுக்கு அப்புறம் எழுதக்கூடியவங்களை அப்படியே எழுதிக்கணும். ஒரு ரவி, பிரியா, ஏதோ ஒரு பேர் வருது, பேர் வரும்போது அவங்களுடைய ஜெண்டரை எழுதணும், ஹி, ஷின்றது எழுதணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதுல இந்த மனுஷங்களை குறிக்காத வார்த்தைகள் வரும்போது இட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் இதுல முக்கியமான விஷயம். டாக பொறுத்தளவுல இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரினா இதான். சரி, they were not played well. I shall finish this work. You can write this letter. Ram could like play the music. Uma would started the journey. அப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ட் இருக்கா அவங்கள அண்டர்லைன் பண்ணணும். அந்த வேர்டு பக்கத்தில் இருக்கிறது நாட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இங்க ஒரு இடத்துல மட்டும் தான் நாட் இருக்கு. அப்போ உங்களோட விடையில நாட் இருந்தால் நாட்டு எழுதக்கூடாது. என்ன வேர்டு இருக்குதோ அந்த வேர்டை போட்டுக்கணும். நாட் இருந்தா நாட்டு சேர்க்கக்கூடாது, நாட் இல்லைனா மட்டும் நாட்டு சேர்க்க. அப்போ வேர் நாட்டு சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் இங்க என்ன வேர்டு இருக்கு? தே இருக்கு. அப்போ என்னவா மாறுனா வேர் தேவா அப்படின்னு எழுதணும். அடுத்தது என்ன வேர்டு இருக்கு? ஷெல். நான் எப்படி சொல்லியிருக்கேன், ஒரு 3 பேர் மாறுவாங்க, ஆம், வில், ஷெல். அப்போ இது என்னவா மாறுனா நாட் இல்லை, ஷண்டா மாறும். ஐ மாற்றக்கூடாது. அப்போ என்னவா மாற்றிக்கணும்? இதை ஐ அப்படின்னு எழுதணும். அடுத்தது யூ கேன் ரைட் திஸ் லெட்டர். கேன் கண்டுபிடிச்சிட்டோம், நாட் இல்லை, அப்போ கான்ட் எழுதிட்டோம். யூ மாற்றக்கூடாது, அப்படியே எழுதிக்கணும் யூ. அடுத்தது ராம் would like play the music.
ஹுட்டு. நாட்டு இல்லை, அப்ப நாட்டு சேர்த்துக்கணும். ராம் இங்கதான் முக்கியம். ராம் வந்தா அந்த ராமுடைய ஜெண்டரை எழுதணும். அப்போ wouldn't he. அடுத்தது உமா would started the journey. would நாட்டு சேர்க்கணும், ஏன்னா நாட்டு இல்லை. அடுத்தது உமா, உமா வந்து பெண், அதுக்கான ஜெண்டரை எழுதணும். அப்ப என்னவா மாறும்னா wouldn't she. சரிங்களா? இதுதான் क्वेश्चन टैगல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸோட எக்ஸாம்பிள்ஸ். அப்போ உங்களோட வேலை என்னன்னா இந்த 20 பேரை முதல்ல கவர் பண்ணிரணும். இந்த 20 வேர்ட்ஸ் am is or was அந்த 5 பேர் has have had do does did அப்புறம் will shall can could would may might must should இவங்க எல்லாரையும் முதல்ல எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த am வந்தா ஆரண்டா மாறும், will வந்தா ஓன்டா மாறும், shall வந்தா ஷென்டா மாறும் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ஈஸி தான். பேரு மனுஷங்களை குறிக்காம வந்துச்சுன்னா இட்டு. இந்த மாதிரி ஆண்களை பேர் வரக்கூடிய ஆண்களை குறிக்கும் போது he, பெண்களை குறிக்கும் போது she. மற்றபடி இந்த ஐ வி யூ தேலாம் வந்தா நீங்க எதுவுமே மாற்ற தேவையில்லை, அதை அங்கேயே எழுதிக்கணும். முக்கியமான விஷயம், நாட் வந்தா நாட்டை எடுத்துட்டு எழுதணும், நாட்டு இல்லைன்னா நாட்டை சேர்த்து எழுதணும். இது ஒரு கேட்டகரி. அப்போ நம்ம எழுதும்போது கொஞ்சம் தெளிவா தப்பு இல்லாம இது ஒரு ஃபர்ஸ்ட் டைப். இல்லை இன்னும் 2-3 டைப் இருக்கு. மேக்ஸிமம் நம்மளோட லெவலுக்கு என்ன டைப்ல தான் கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டைப்ல தான் கேட்பாங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் டைப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு. சரியா? அதனால இந்த ஃபர்ஸ்ட் டைப் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் தரேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டைப் போகலாம். சரிங்களா?